ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி மெது பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இதோட சிறிதளவு பேக்கிங் சோடா, பச்சை மிளகாய் சேர்க்கறதால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, இதோட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், 1 இன்ச் இஞ்சியை பொடியாக நறுக்கியிருக்கோம், தேவையான அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கிக்கலாம், 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து பக்கோடா செய்யும்போது மேலே நல்லா கரகரப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்மளோட விரலோட நுனியை வச்சு வெண்ணெயையும் இந்த பேக்கிங் சோடாவையும் நல்லா இந்த நுர வர மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, துருவின இஞ்சி இல்லைன்னா பொடியாக நறுக்கி இஞ்சி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இதோட ராகி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, இப்போ இது எல்லாமும் நல்லா கலந்துட்டு முதல்ல அந்த ஈரப்பதத்தோட மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உப்பு காரத்தோட டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் குறைவாக இருந்தால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஒரே அடி ஊற்றிட்டோம்னா குழகுலன்னு ஆகிடும். நமக்கு மாவு கெட்டியான பதத்தில் தான் வேணும். அதனால் கொஞ்சமாக தெளிச்சிட்டு மாவை இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம தேவையான சைஸுக்கு உருட்டிக்கலாம். மாவை உருட்டும் போது ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. லேசாக இந்த மாதிரி உருட்டினோம்னா தான் உள்பகுதியில் நல்லா வெந்து வரும். சின்ன கோலி உருண்டை சைஸ்க்கு நம்ம இதை உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஈடுக்கு தேவையான அளவு மாவை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆயிலை சூடு பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து போட்ட உடனே மேலே மாவு எழும்பி வரணும். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு உருண்டைகள் முழுகிற அளவுக்கு வச்சுருக்கணும். உருண்டைகளை எண்ணெயில் போட்டதும் தீயை லேசாக குறைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மாவு உள்பகுதியில் நல்லா வெந்து வரும். இல்லாட்டி மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளே மாவாக இருக்கும். இப்போ லேசாக கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இது வெந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இந்த வெங்காயத்தோட மேல் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா லேசாக செவந்து வரும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ராகி மெது பக்கோடா. இப்போ பக்கோடா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலெல்லாம் நல்லா கரகரப்பாக இருக்குது. உள்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போதே உங்களுக்கு டேஸ்ட் நல்ல பட்டரோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.